ஜாலி மூட். ஒரு காலத்தில் பசுமையான மரங்களும் பறவைகளின் பாடல்களும் நிறைந்த அழகான காட்டில் ஒரு பெரிய யானை ராஜா வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகவும் வலிமையானது. ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் அதுக்கு இருந்தது. சின்ன உயிர்களை அது கவனிக்கவே மாட்டுது. எறும்புகள் நடக்கும் பாதையில் கால் வைத்து நடக்கும். தவளைகள் குதித்தால் சிரிக்கும். பறவைகள் சொன்னால் கேட்காது. அதே காட்டில் ஒரு சின்ன எறும்பு கூட்டம் இருந்தது. அதில் மிகவும் புத்திசாலியான ஒரு எறும்பு இருந்தது. அதன் பெயர் மின்னி. மின்னி எறும்பு எப்போதும் சொல்லும், நாம் சின்னவர்கள் தான், ஆனால் நல்ல மனசு இருந்தா போதும். ஒரு நாள் யானை ராஜா காட்டில் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது முள்ளுகள் நிறைந்த பாதையில் அது கவனிக்காமல் நடந்தது. யானையின் காலில் பெரிய முள்ளொன்று குத்திவிட்டது. யானை முயற்சி செய்தது, காலை குலுக்கியது. ஆனால் முள் வெளியே வரவில்லை. வலியும் அதிகரித்து விட்டது. யானை அப்படியே நிலத்தில் அமர்ந்து விட்டது. அந்த நேரம் அந்த வழியாக மின்னி எறும்பு வந்தது. அது யானையை பார்த்து பயப்படவில்லை. மெதுவாக அருகில் சென்று சொன்னது, யானை ராஜா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? யானை சிரித்தது. நீயோ சின்ன எறும்பு, என்ன உதவி உன்னால் செய்ய முடியும் என்றது. மின்னி எறும்பு அமைதியாக சொன்னது, முயற்சி செய்யலாம் அல்லவா? யானை சம்மதித்தது. மின்னி எறும்பு முள்ளை கவனமாக பார்த்தது. அதை மெதுவாக கடித்து இழுத்து இழுத்து சிறிது நேரம் கழித்து முள்ளை வெளியே எடுத்து விட்டது. யானைக்கு வலியும் குறைந்தது. யானை ராஜா ஆச்சரியப்பட்டது. நான் எவ்வளவு பெரியவன், ஆனால் நீ சின்னவளாக இருந்தாலும் என்னை காப்பாற்றி விட்டாய். யானையின் கண்களில் சந்தோஷ கண்ணீர். அது மின்னி எறும்பிடம் சொன்னது, இனி நான் எல்லா சின்ன உயிர்களையும் மதிப்பேன் என்று. அன்று முதல் யானை ராஜா எறும்புகளுக்காக பாதை விடும், தவளைகளை காக்கும், பறவைகளிடம் மென்மையாக பேசும். முழுக்காடும் மகிழ்ச்சி அடைந்தது. மின்னி எறும்பு மகிழ்ச்சியுடன் சொன்னது, நல்ல மனசு இருந்தா அளவே முக்கியமில்லை. இந்த கதையின் நீதி, சின்னவராக இருந்தாலும் நல்ல மனசும் உதவும் குணமும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.